ஹலோ லிக்கனம்மா. வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேர வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எனக்கு எப்போ பார்த்தாலும் சமையல் தானே. நாளைக்கு சுண்டைக்காய், புதன்கிழமை நாளைக்கு. அதனால் சுண்டைக்காய் வாங்கி நேற்று சந்தையில் வாங்கினோம்னா அந்த சுண்டைக்காயை புளிக்குழம்பு வைக்கலாம், நல்லா இருக்கும். சுண்டைக்காய் புளிக்குழம்பு. கருவாடு வாங்கினதுக்கு கருவாடு இது வரைக்கும் சமைச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. நெத்திலி கருவாடு வாங்கியிருக்கேன், அதை எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் தான் நேற்று கேட்டதுக்கு சமைச்சிருன்னு சொன்னீங்க. அந்த வினிதா ஹவுஸ் குக்கிங் அது ஒரு வீடியோவில் பார்த்தது. அதை பார்த்து தான் சமைக்கணுமா? ஆமாம். மண்டையில் கிள்ளிட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன், தெரியல. சுடுதண்ணியில் போடணுமா சும்மா தண்ணியில் கழுவி போட்டு வச்சா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் அகமதாபாத் இல்லை, இந்த இவங்க ஸ்ரீகாந்த் இதெல்லாம் என்னமோ இது சொல்கிறாங்க. என்னது மம்மி? ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் 2 கிராம் இருந்துச்சு அவன்கிட்ட. ஸ்ரீகாந்த்டையா? ஆமாம், ஸ்ரீகாந்த் 2 கிராம் இருந்துச்சா. 2 கிராமுக்கு கூட இருந்தால் அது ஏதோ தப்பா. 100 கிராம் வரைக்கும் இருக்கலாமா. 100 கிராமுக்கு மேலே இருந்தால் அது வணிகத்துக்கா, வியாபாரத்துக்கா. இவன் 2 கிராம் தான் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய தப்பு இல்லையா. அதனால அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டாந்து விட்டுருவாங்க ஸ்ரீகாந்த். 2 கிராம்லேருந்து 20 கிராம் வரைக்கும் இருந்தால் அது ஏதோ அவங்க யூஸுக்கு இருக்கு. 100 கிராமுக்கு மேலே இருந்தால் அது வணிகத்துக்கா. அதனால அது பெரிய குற்றமா, 100 கிராமுக்கு மேலே இருந்தால். ஆமாம், ஒரு ஆளே இப்போ நம்ம 100 இட்லி நம்மளால சாப்பிட முடியும்னா சாப்பிட முடியாது. 100 இட்லியை வச்சிருந்தா அந்த மாதிரி. ஆனால் அவங்க வச்சிருக்கிறது அது அவ்வளோ விலையா, இத்துண்டே அவ்வளோ விலையா. அதில் பெரிய பணக்கார மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? போதைப்பொருள். ஆமாம், அது யாரும் சின்னவருங்கிறாங்க. சின்னவர்னா யாருன்னு தெரியல. சின்னவர்னா இவர் ஸ்டாலின். ஆமாம், சின்னவர்னா அவர் தான். இது எதனால இப்போ வெளியே வந்துச்சுன்னா, சின்னவரோட கேர்ள் ஃப்ரெண்டை இவன் ஸ்ரீகாந்த் யூஸ் பண்ணிட்டேன் போல. அதனால இது இந்த அளவுக்கு ஆயிடுச்சான் பிரச்சனையா. இது எதில் பார்த்தீங்க? இது எதில் பார்த்தீங்க? பார்த்தேங்க, ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் தான் பார்த்தேன். அதில் தான் இந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சேன். நீங்கள் அந்த சைத்தன்யா பார்த்தீங்களா? ஆமாம், அந்த பிள்ளை பாவம்ப்பா. பாவம் அந்த பிள்ளை. அதோட வீடியோ பார்த்தேன். பாவம் வீடியோ என்ன சொல்லியிருக்கு வீடியோவில்? அப்பாட்ட சொல்லியிருக்கு வீடியோவில். பாவம், அப்பா எனக்கு நீ மறுவாழ்க்கையே வேண்டாம், என்னால நீ இன்னொருத்தனோடலாம் வாழ முடியாது. பாவம். உங்களையும் நான் அப்படியே இருந்து கஷ்டப்படுத்த விரும்பலை. நான் உங்கள் வீட்டில் வந்திருந்தேன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன நினைச்சே நீங்களும் வருத்தப்படுவீங்க. 300 பவுன் போட்டாலாம், மொத்தம் 500 பவுன் பேசினதா. 300 பவுன் போட்டாலாம், இன்னும் 200 பவுனுக்காக அவங்க படுத்துனதா. இவங்களும் பணக்காரதான். 2 பேருமே பணக்காரங்க. 500 பவுன் நகையெல்லாம் லாஸ்ட் வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கு. நகையெல்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துலையும் சாவி வச்சிருக்கேன், அதில் எடுத்துக்குங்க பூட்டி திறந்து அப்பாட்ட. அப்படியா? நகையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன்ப்பா, இதெல்லாம் இந்த இடத்துல பாத்ரூம் கிட்ட இருக்கு சாவி அப்படின்னு பொறுப்பா சொல்லியிருக்கு. நல்ல பிள்ளையா இருக்கு பாவம். அது அப்பாட்ட ஃபோன் பண்ணி பேசியே கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ணியிருக்கலாம். இல்லை, அது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இங்க எல்லாம் சிரமம் தானே. இவங்களோட வாழ முடியாதுன்னு அந்த தீர்மானமா நல்லா உணர்ந்துருச்சு. அது எழுதி இருக்கிறதுல படிச்சதை பார்த்தா தெரியுது. இவங்களோட நம்ம ஒரு நிமிஷம் கூட இனிமே வாழ முடியாது, குடும்பம் சரியில்லை. அது நம்ம இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்க நம்ம மனசு ஏத்துக்கல. ஆக மொத்தம் அப்பா அம்மாவையும் போய் சிரமப்படுத்த கூடாது. இதுக்கு ஒரே வழி இதுதான் தீர்வு. அது நல்லா யோசிச்சுதான் பண்ணிருக்கு. அது ஒன்றும் யோசிக்காம பண்ணல. நல்லா பேசுறதுல இருந்தே நல்லா யோசிச்சுதான் சொல்லியிருக்கு. நல்ல பிள்ளை பாவம், ஒரு நல்ல உயிர் போயிடுச்சு. ஆனா கார் ஓட்டும் போல கோயிலுக்கு போயிட்டு தான் வந்துச்சான் கார்ல. ஆமா,
ஆமாம், காரில் தான் வச்சு பூச்சி மருந்தை குடிச்சிருக்கோம். ஆமாம், கோயிலுக்கு போயிட்டு வந்து காரில் வச்சு தான் ஆடி வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கிட்டு. அவங்க தான் கதவே திறக்கூடலையா? யாரு? அவங்க மாமியாரும் புருஷனும் கதவை பூட்டி பூட்டி வச்சுக்குவாங்க. ஓ, அவனா அவங்களையும் பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்கும் முகத்தை பார்த்தா. அதே, ஆனால் இப்படி செயல் செஞ்சுருக்கா. நல்லவங்க மாதிரி தான் இருக்கு முகத்தை பார்த்தா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் எப்படி அப்படின்னு. அந்த அம்மா முகமெல்லாம் நல்லா உருண்டை முஞ்சியா நல்லா தான் இருக்கு. பார்த்தேன் நான் பக்கத்துல. அந்த பையனுமே நல்ல பையனா தான் இருக்கேன். பையனும் சாதுவா உருண்டை முஞ்சியா நல்ல பையனா இருக்கேன். ரொம்ப போல்டாவெல்லாம் இல்லை. எதனால இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு விதி இப்படி இருந்திருக்கும் போது. விதியை வெளில யாரால முடியும்? எப்படி வந்து மாட்டிக்கணும்னு இருந்து. இல்லைன்னா ஒரு சிலர்லாம் சரி 300 பவுன் கொடுத்துட்டாங்க, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவா. 300 பவுன் கொடுத்துட்டாங்க. இன்னும் 200 பவுனுக்கு வரட்டி விட்டுருக்காங்க. 500 பவுன் பேசணும். அதே பேசல. எப்பவுமே நம்மளால என்ன முடியுமோ அதுதான் பேசணும். கூட பேசிக்கிட்டு அப்புறம் கொடுக்கலன்னா சிரமம் தான் எதுலையுமே. அதனாலதான் வாக்குறுதி கொடுக்கறது மட்டும் கொடுக்கவே விடாது. எதுலையுமே நான் சொல்லியிருக்கேன் உனக்கிட்ட, எதுவுமே நம்ம ஒரு தொகை தாரம்னா அதெல்லாம் கரெக்டா சொல்லிடக்கூடாது. அன்னைக்கு என்ன என் கையில கிடைக்குதோ அது தாரம்னு சொல்லணும். அது 300 பவுன் 500 பவுன் போடுறோம்ட்டு 300 பவுன் போட்டனாலதான் அவங்க 200 பவுன் கேட்டுக்கிட்டே இருக்காது. ஆமா, இப்ப இந்த 200 பவுன் வாங்கியிருந்தா என்ன ஒண்ணு சொல்லு வரலாம். ஆமா, இவங்க அந்த பிள்ளையோட இதை வாங்க மாட்டேன்ட்டாங்களாம். அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணாதே வாங்கிட்டாங்களாம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் நேற்றே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனான். ஆமாம், அதில் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. ஆமாம், பணம் வச்சுருக்கா. ஆமாம், வெளியே வந்துடுவாங்க. இருந்தாலும் அந்த கரை மாறாது. அந்த பொண்ணு பணக்காரன்னா அவன் என்ன வேணாலும் செய்யலாங்கிற இல்லை, இந்த கரையெல்லாம் மாறாது. அடுத்து பொண்ணு கட்டுறவங்களும் சிரமம் தான் முடியல. அடுத்து பொண்ணு கட்டுறாங்களோ தெரியல. பொண்ணு இறந்த இடத்துல திரும்ப கட்டுவாங்களா? அப்படி இல்லாம செஞ்சிருக்கு இந்த சாலை. நம்ம வீட்டுல வைத்தியன்னு சொல்லுவாங்க அவர் பேரு. எந்த சாலா? அந்த SMS நேருக்கு நம்ம கோகையில அந்த தைக்க கொண்டு கொடுக்க போறோம்னு. ஆமா, அந்த இடத்துல இருக்க அந்த சாலை வந்து அந்த புருஷன் அவருக்கு முதத்தாருக்கு கொண்டாட்டி என்னவோ பண்ணிக்கிட்டு செத்து போச்சு. அது விதம் பண்ணாளா அதுவா செத்து போச்சான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த சாலை அவ மருதாரமா கல்யாணம் பண்ணது. ஓ, இவ கொஞ்சம் திக்குவா. தீன்னு திக்குவாய். நிறைய பேருக்கு ஆனால் திக்குவாய் இருக்கு மம்மி. ஆமா, திக்குவாய்க்கெல்லாம் இந்த கோயில்ல மணி கட்டினா திக்குவாய் போயிடும். ஆனால் அப்படியே எருமாடாவே வளர்ந்துட்டாங்க. எங்கள் காலேஜில் அந்த பிரகாஷ் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு முதல் நாள் ஃபோன் பண்ணார்ல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவர் கொஞ்சம் கொஞ்சம் திக்குவார். சார் அப்படின்னு. ஜே காலேஜில் வேலை பார்க்குறாரு. கொஞ்சம் ஒரு சிலர் திக்குறாங்க. முதல்ல சண்முகா திக்குவாப்புல. ஆமா, சண்முகாவுக்குலாம் மணி கட்டி போட்டு இப்போ திக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். மணி வாங்கி போட்டாங்க அவங்களாம் கோயிலுக்கு. அது மாதிரி லேடிஸுகளுக்கும் திக்குவாய் வருமா? ஆமா, இப்படி அந்த சாலியெல்லாம் திக்குவாங்க. பயங்கரமா திக்குவாங்க. அந்த ஆட்சிக்கு மருதாராம் அவருக்கு செஞ்சது. மூத்தார் தாச்சி எப்படியும் செத்து போச்சு. ஏதோ பண்ணி இவங்க பண்ணி விட்டாங்கன்னாங்க ஆத்தவங்களும். கடைசி பார்த்தா அந்த இந்த பிள்ளையும் செஞ்சு இந்த பிள்ளை நல்லா தான் இருக்கு. இந்த சாலியச்சி செஞ்சு சாலியச்சி நல்லா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சுக்குவா. அவள இல்லை இல்லை, ஒவ்வொருத்தருடைய நேரம் பிடிச்சவங்கள எல்லாம் இல்லை. இந்த ஆட்சியிலும் பயங்கரமான ஆட்சி இப்ப இருக்குவர் உள்ளாதவர். அது ரொம்ப அப்பாவியா இருந்திருக்குமோ நம்ம தெரியல. நீ கட்டுவாங்களான்னு அதுக்காக கேட்டேன். அவர் இன்ஜினியர், அந்த காலத்துல இன்ஜினியர். அதனால கட்டினாங்க பணக்காரன்னு. செத்து கொஞ்ச நாளிலே கட்டிட்டாங்க. ஒரு 3 மாசம் 6 மாதத்திலே கட்டிட்டாரு. நல்லது செய்யணும். அந்த ஆட்சியில பிள்ளை இருந்துச்சு. அந்த பிள்ளையுமே இப்பதான் வந்து கல்யாணம் பண்ணா. பணம் காசு இருந்துச்சு. அதனால அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி இருக்கு. இப்ப வந்த பிள்ளையும் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி இருக்கு. எல்லாம் பண்ணி எல்லாம் அமெரிக்காவில் செட்டில்டு. இந்த ஆட்சி மட்டும் இங்கே இருக்குது, போக வரும் போல. இது அன்னைக்கு பேங்க் நம்ம இது பெட்ரோல் பங்க்ல போய் உட்காந்து இருந்துச்சு. அந்த ஆட்சி ஓ, அந்த ஆட்சி
பெட்ரோல் பங்க்ல கோயில் உட்காந்துச்சுல அந்த நல்ல வாட்டு சட்டமா உயரமா இருக்கு. உயரமா நல்லா இருக்கும். ஆள் நல்ல அழகா மேக்கப்லாம் சூப்பரா பண்ணு வந்துச்சு. ஆனா லேடிஸ் ரொம்ப உயரமா இருந்தா அசிங்கமா இருக்கு. அந்த ஆச்சு ரொம்ப உயரமா இருந்தா இப்போ எப்படின்னு சொல்றேன்னா கடைசியா மருமக இருக்குல்ல முத்தாச்சி, முத்தாச்சியோட ரொம்ப தெரியும். அப்போ மோசா முத்தாச்சி வீட்டு வளவுக்குள்ள தானே அவங்க அம்மா வீடும் இவங்க வீட்டு வீடு முத்தாச்சி 2 பேரும் ஒரே வளவுக்குள்ள தான். ஓ, அதனால முத்தாச்சியோட இப்போ க்ளோஸா வரும். அதனால முத்தாச்சி மாதிரி பணக்காரரை பார்த்து கல்யாணம் பண்ணிடுச்சு. நல்ல வாழ்க்கை அதெல்லாம். நல்லா ஜெயின்னு மருதார கல்யாணம் பண்ணிட்டாலும் இப்பவும் எஸ்எம்எஸ் நேரில் எத்தனை வீடு இல்லை. அவங்களுக்குலாம் பூர்வீக வீடு இல்லையா மம்மி? பூர்வீக வீடுதே கடைசியா வீடு. ஓ, உங்கள்கிட்ட தனியாக வீடு வேணும்னா இங்கிட்டு கட்டிருக்கா? ஆமாம். ஏன் அந்த இடத்துக்கிட்டே இடம் வாங்கி கட்ட முடியல? தெரியல, எஸ்எம்எஸ் நேரில் தான் கட்டிருக்காரு. அவங்களாம் கை ரேஞ்சு பணக்காரு, அமெரிக்கா பணம். செட்டி வீட்டுக்கு நிறைய பேருக்கு அமெரிக்கா பணம். அமெரிக்கா பணம். ஆமாம், இன்ஜினியர் அவங்கெல்லாம் அப்பவே. வழி நம்ம இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தீங்க? இன்னைக்கு யாரோட வீடியோ பார்த்தேன்? இவங்க அம்மா கைப்பக்கம் சென்னை போயிட்டாங்க. வருது எதுக்காக அந்த மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்கு? எதுக்காக? பேத்தியை கொண்டு அங்கே செட்டில் பண்ண மருமக பேத்தியை கொண்டு அந்த பையனையா? பையல புவனேஸ்வர் கூட்டிட்டு போறான்னு சொன்னீங்களே? ஆமா ஆமா. அதான் இங்க இருக்க போர் அடிக்குது, என்னால வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, நம்ம ஊர்தே தேவையில்லைங்குது. எங்கே சென்னையில இருக்கதா? சென்னையில இருக்குது. ஆமா, சென்னையில இருக்கிறது பிடிக்கலைங்குது. கிராமத்துல இருந்துட்டு போறவங்களுக்கு சென்னை பிடிக்காது, டவுன் பிடிக்க மாட்டேங்குது. கார் வண்டி எந்நேரமும் போய்கிட்டே இருக்கு, எல்லா சந்துக்குள்ளேயும் போய்கிட்டே இருக்கும். அதனால புவன் சொன்னேன் 2 நாள் கழிச்சு போகலாமா? இருமா இருமா இருமான்னு. சைதன்யா அது பாவம், நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் நல்ல பிள்ளை இருக்கவே இருக்காது. அதான் இப்படி ஆகிப்போச்சு. நல்ல பிள்ளை கடவுள் நல்ல பிள்ளைய விட்டு வைக்க மாட்டாரு. ரொம்ப நல்லவங்களா இருந்தா. ஆமா, ரொம்ப நல்லவங்களா இருந்தா. அந்த பிள்ளை வேற ஒருத்தவங்கள்ட்ட வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லி எடுத்த பண்ணி. ஆமா, அப்பா கூட சொல்லியிருக்காரு, இது இல்லைன்னா என்னம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளை தான் பாவம். என்ன பண்றது? ஏதாவது ஒரு இந்த மாதிரி நியூஸ்ல உடனே இமீடியட்டா நடந்தாதான் அடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கும்பகோணம் தீ விபத்து நடந்திருக்கையில தான் எல்லா ஸ்கூலுக்கும் இல்லை மம்மி, கும்பகோணம் தீ விபத்து நடக்கையில தான் எல்லா ஸ்கூலுகளுக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சு செக் பண்ணாங்க. அப்புறம் வண்டியில ஒரு பொண்ணு ஸ்கூல் வேன்ல விழுந்து இறந்து போயிடுச்சுன்னவா, அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல் வேனையும் செக் பண்ணாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா வரதட்சணை கொடுமை இருந்தா இப்ப எல்லார்ட்டையும் வரதட்சணை கொடுமை யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு விஷயம். சைலண்டா ஒரு பக்கம் வரதட்சணை வாங்கிட்டு கொடுத்துட்டு தான் இருக்காது போய். ஆனா அது சட்டப்படி தப்பு தானே? சட்டப்படி தப்பு. ஆனா அது அவங்க அப்பதான் அவங்க ரேஞ்சுக்கு பொண்ணு பையனை பார்க்க முடியும். இப்போ வரதட்சணை வாங்கலைன்னாக்கா சும்மா ஒன்றும் இல்லாதவங்க கூட பார்க்க நீட்டாக இருந்துட்டு கட்டிடுவேன்ல. வரதட்சணை கொடுக்க முடிஞ்சவனாக்கா அவனும் அந்த அளவுக்கு இருக்கான்னு ஒரு இதாகி போயிடும்ல, ஒரு தெளிவாகி போயிடும்ல. புரியுதா நான் சொல்றது? சும்மா டீசெண்டா யார் வேணாலும் இருந்துருவாங்க. பணத்தோட டீசெண்டா. ஆமா, பணத்தோட எல்லாரும் பணம் வச்சுக்கிட்டு டீசெண்டா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணாதே, அந்த அவங்க அந்த பொண்ணை பெற்றவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சு பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணாதே, அவங்க கொடுப்பாங்க, நமக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிறதுல பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளை மறைமுகமா போய் எப்படின்னு சொல்லிடும், சொல்லி வாங்கி தந்துடும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இவங்க இப்பவும் பிடிச்சி வச்சுட்டு விட்டுருவாங்க கொஞ்ச நாள். 2 பேருமே பொண்ணு இறந்து போச்சு, மேலே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னொரு வீடியோ பார்த்தேன், அந்த அந்த பொண்ணு பேர் என்னன்னு தெரியல, நாளைக்கு அந்த வீடியோவில் உள்ள பேரு சொல்றேன். சோப்பா நல்லா இருக்கும். அந்த பொண்ணு நிறைய மக்களுக்காகவே போடுது வீடியோ. அது யார் நமக்கு என்ன பிரச்சனைனாலும் அது சொன்னோம்னா அது சொல்யூஷன் சொல்லுது. அந்த மாதிரி பொண்ணு
அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல பாத்ரூம் போயிட்டு வரையில வரும்போது 1.5 பவுன் செயின் போட்டுருச்சா காணுமா. கேட்டுக்கிறதையே பாத்ரூம் போயிட்டு வரையில காணும்னா அந்த பொண்ணு வந்து யார் போய் திருப்பி எடுத்தாங்கன்னு தெரியல அந்த செயினை. இது வந்து இந்த அக்காட்ட சொல்லிருச்சு, இந்த யூடியூப் வச்சுக்கல அந்த பொண்ணுகிட்ட சொல்லிருச்சு. அந்த பொண்ணு உடனே எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப வசதி இல்லாத பொண்ணு, அது கல்யாணத்துக்காக சேர்த்துருக்கான், அதை யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு ஒரு 2 நாள் முன்னாடி. அந்த வீடியோ பார்த்துட்டு யாரோ எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டாங்களாம்ப்பா. 1.5 பவுன் செயினும் அது போடுற வீடியோக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு பாரு. பரவாயில்லையே. 1.5 பவுன் செயின் கொண்டாந்து கொடுத்துட்டாங்கன்னா இன்னைக்கு அந்த புள்ள போட்டுருச்சு, அக்கா நீங்க போட்ட வீடியோவுக்கு இது பண்ணி எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டாக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு அந்த புள்ள வீடியோ வாட்ஸ்அப் காலில் பேசிருந்துச்சு. அதையும் போட்டு காமிச்சிச்சு. அது கோடானு கோடி எல்லா தங்கங்களுக்கும் கோடானு கோடி இது எப்படி இதை பார்த்து மதிச்சு பண்ணீங்களே, எல்லாம் இப்போ எடுத்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அது சொல்லிருந்துச்சு. எப்படி மேம் இப்போ திருடிட்டு போனவங்க கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அவங்க தான் திருடிட்டு போனாங்க, நம்மளுக்கு நினைப்பு வராதா? அது எப்படி கொண்டாந்து கொடுத்தாங்க இல்லை, எங்கனே உங்களுக்கு தெரிய கொண்டாந்து போட்டு போயிட்டாங்க, ஆள் யாருன்னு கேட்டாம அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கேன்னா நீ எங்கிட்ட அங்கிட்டு போயிருக்கல, இங்கே கொண்டாந்து போட்டுட்டா நான் தான் எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரியாது. அவங்க அப்போ ஆள் தெரியாதுன்னு அவங்களுக்கு ஆள் யாருன்னு தெரியாது, ஆனால் கொண்டாந்து போட்டு ஆகுன்னு சொல்லுது. அது எனக்கு கிடைச்சிருச்சுக்கா செயின் 1.5 பவுன் செயின் என்னோட செயின் அப்படின்னு. சரி, இப்போ அவங்க வீடியோ போட்டால் எல்லோரும் தானே பார்ப்பாங்க. இவங்க ஆஃபீஸில் தானே தொலைஞ்சு போயிருக்கு, ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. சும்மா பாடாவது இது ஏதோ ஏதோ வேலை பார்க்குறது. ஆஃபீஸ்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம் இல்லை, ஏதோ சும்மா உள்ள வேலை பார்க்குறதுங்க. அதில் யாரோ பின்னாடி போனவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த விழுந்து கிடஞ்சா இல்லை எப்படின்னு தெரியல அந்த பிள்ளைக்கு. இப்போ ஆனால் இந்த பொண்ணு சொல்ல நிறைய பேர் கிளியர் மேட்டர்லையும் ஒவ்வொரு ஃபேமிலி மேட்டர் இது பாருங்க, அது பார்க்காம இருக்க மாட்டாரு. சோப்பா இருக்கும் அந்த பிள்ளை, அதுவும் சின்ன வயசுல அவங்க 1 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவ்வளவு சொல்யூஷன் சொல்லுது, அவ்வளவு விவரம் தெரியுது. வக்கீல் இல்ல, என்ன அதான் வேற ஊருக்கார பையனை தான் கட்டி இருக்கும் போல. புள்ள இல்லையா, புருஷனும் நல்லா அழகா நல்லா இருக்காப்புல, புள்ள இல்லையா. நல்ல பொண்ணா இருக்கு, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொல்லுது. பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் சொல்லுது, புருஷன் தப்பு பண்ணாலும் சொல்லுது, எல்லாத்துக்கும் சொல்லுது. இப்போ நம்ம எப்படி இப்போ அவங்க வீடியோ பார்த்தோம்னா நம்ம கமெண்ட்ல சொல்லணுமா? கமெண்ட்ல அதுட்டு கேட்குறாங்க எல்லாரும், எங்க குடும்பத்துல இப்படி நடக்குதுக்கா அப்படின்னு. ஒண்ணு வாய்ஸ் மெசேஜ்ல கேட்குறாங்க, இல்ல எனக்கு கமெண்ட்ல கேட்குறாங்க. அதுதான் நமக்கு வாய்ஸ் மெசேஜ் அதுதான் நமக்கு போட்டு விட்டு சொல்லுது. இதுவும் வசதி எல்லாம் இல்லை. இப்போ 1 லேக் மேல ஆயிடுச்சு போல சப்ஸ்கிரைபர். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஆனா நல்லா ஓடுது. இந்த மாதிரி சொல்யூஷன் காட்டுற மாதிரி இருந்தால் ஓடும். சொல்யூஷன் காட்டுறது இப்போ சொல்வதில் உண்மையெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, டாப்பாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுல. ஒருத்தன் இது கவர்மெண்ட் வேலை பார்க்குறானா, கல்யாணம் பண்ணியாச்சா, கல்யாணம் பண்ணிட்டானா, 2 பிள்ளை இருக்கான். அவன் கொண்டாட்டி என்னடானா இவனை பிடிக்கலன்ட்டு பழைய காதல நான் அவளுக்கு ஏற்கனவே இருந்தானா, அந்த காதலனோட போய் வீட்டை விட்டு போயிட்டானா. பிள்ளை 2 இவன் விட்டுட்டு வேத்திரையும் கவர்மெண்ட் வேலை வைக்கிறானா, சொத்து பத்து இருக்கான், எல்லாம் இருக்கான். அவன் இவனை பிடிக்கலன்ட்டு அவன்கிட்ட போயிட்டானான். அவன் இப்போ இந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கேன், இப்படி பண்றாங்க அப்படின்னு. அவன் அப்பவும் சொல்லியிருக்கேன், என் பொண்டாட்டி அப்படி போனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகளுக்கு அவ தாய் வேணும். என்ன இனிமேலும் வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணனா வர்றவ இந்த பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குவாளான்னு எனக்கு தெரியாது. என்ன இந்த பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவா, அதை பார்த்து நான் வெம்பி போக வேண்டியதேன். அதனால எனக்கு இவளை பொண்டாட்டியா, என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இவளை பொண்டாட்டியா வந்துடட்டும் அக்கா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கேன். யாரா அந்த பொண்ணுகிட்ட? இந்த பொண்ணுகிட்ட, இந்த இப்போ நீங்கள் சொன்ன பொண்ணுகிட்ட
அது உடனே சொல்லுது, எம்மா நீ தப்பே பண்ணியிருந்தா கூட பரவாயில்லம்மா, பரவாயில்ல உன் புருஷன் வர சொல்றேன் வந்துருப்பா, 2 பிள்ளைய அனாதையா போயிடும்னு ரொம்ப ஃபீல் பண்றேன், வேணுங்கிற அளவு சொத்து இருக்கு, கவர்மெண்ட் வேலையா, அதெல்லாம் பிடிக்கலன்ட்டு அடுத்தவனோட விழிச்சேன். ஆனால் ஒரு சிலர்லாம் பணம் இல்லைன்னு தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பணம் இல்லைனாலும் ஒருத்தன்ட்டே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பணம் இல்லைனாலும் சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பிள்ளை பிறந்திருக்கே, அப்புறம் பிள்ளைக்காக வாழ வேண்டியதானே, இது வாழ்க்கை. அதான் 2 பிள்ளை பிறந்துருச்சு, பிள்ளைக்காக வாழ வேண்டியதானே, அப்படி என்னப்பா. ஆனால் ஒரு சிலர் அப்படிதான் இருக்காது, 100ல் 1 2 அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப இது நேற்றுக்கு சொன்னீங்களா அந்த பிள்ளைய கொண்டு வச்சுருந்தோம். ஆமாம், இது டார்ச்சர் பண்ணி அடிச்சு துன்புறுத்தி அவனுக்கு இந்த ஐடி ஃபீல்டுல பெரிய ஆள சிஇஓவா இருக்கு அந்த பிள்ளைலாம். அதனால அந்த பிள்ளைலாம் அப்படி பண்ணியிருக்கு ஐடி ஃபீல்டுல. முதல்ல பொம்பளை பிள்ளைங்க படிச்சு வேலைக்கு போறது, அதே ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியை நம்ம ஒன்று நறுக்கவும் வச்சுக்கலாம், நம்ம கையை வெட்டவும் வச்சுக்கலாம். என்ன அதை நம்ம பயன்படுத்திக்கிற முறையை பொறுத்து இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க படிக்கலாம், படிக்கிறத வச்சு ரொம்ப துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு. படிச்சா அது நம்மளுடைய பொருளாதாரத்தை ஏற்றி மேற்கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு வாழ்க்கையை மேம்படுத்தாம இந்த வேண்டாத வேலைக்கெல்லாம் அந்த படிப்பையும் யூஸ் பண்ணி குடும்பத்தையே நாசம் பண்ணிக்குது. இதுக்கு இந்த படிப்பு தேவையா? இதுல அடுப்புதவி விட்டா என்ன தப்பு? என்ன ஒரு பொருள் இருக்கு, அதை நல்ல விதமா பயன்படுத்தினா அதுக்கு நல்லது, அதே கெட்ட விதமா பயன்படுத்திக்கிட்டா அப்புறம் நீ அந்த இதே கெட்டு போன மாதிரி தானே அர்த்தம். அப்படிதான் பொம்பளை பிள்ளைய பண்ணுது எல்லாம். படிச்சுட்டு சம்பாதிக்கிறோங்கிற திமுறில் பண்ணுது. வீட்டில் பெற்றவங்களும் சொல்ல முடியல பணம் வரனால, பெற்றவங்களும் பிள்ளைய சம்பாதிக்கிறனால அவங்களும் சொல்ல முடியல. எல்லாருமே பணத்துக்கு அடிமையாக தானே போறாங்க. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு இருக்கிற உலகமே பணத்துக்கு அடிமையாக தான். ஆனால் அது லைஃப் இப்படி நம்ம லைஃப் இப்படி இருக்கேன்னு யோசிக்க மாட்டாதுங்களா? லைஃபு இப்படி இருக்கே அப்படின்னு அதெல்லாம் யாரும் யோசிக்கிறேன். பணம் இருந்தால் தான் எல்லாரும் சேர்த்துக்கிறாங்களே. உன் லைஃப் எப்படி இருந்தா என்ன? இது இன்னைக்கு பொன்னியாச்சிட்டு பேசினேன். அந்த ஆட்சி சொல்லிச்சு, இந்த என்னாச்சு அவங்க முருகப்பண்ண மகளுக்கு கல்யாணம் பண்ணலையா, அந்த பொண்ணுக்கு 40 வயசு இருக்கு, 45 வயசு இருக்குங்க. வீடுகிட்ட சொல்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட சொல்கிறேன், அந்த பொண்ணு சிட்டியோட பொண்ணு 45 வயசு இருக்கும், குண்டாக இருக்கும், ஆனால் சிவப்பா அழகாக இருக்கும். அவங்க பெரிய பணக்காரதே, வசதியானவங்க தான். இது அந்த அவங்க வந்து அவங்க 45 வயசுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஆட்சியிட்ட பையனை பார்க்க சொல்லியிருக்கா, இந்த ஆட்சியை ஒரு 100 பையன் பார்த்துருக்கு, செய்யலைன்னு விட்டுட்டாங்க. இப்போ வந்து இன்னைக்கு என்கிட்ட மத்தியானம் கேட்டுச்சு அந்த ஆட்சி, என்ன ஆச்சு அவங்க கல்யாணம் பண்ணலையா அப்படின்ச்சு. தெரியல ஆச்சு, என்ன உங்களுக்கு தானே தெரியும், நீங்கள் தானே பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு. ஆமாம், இவங்க 2 பேரும் செத்து போயிட்டானா அந்த பொண்ணை எவனாவது கொண்டு விட்டுட்டு அதுக்கு சொத்து பூரா எடுத்துட்டு போகிறேன், கையெழுத்து போடுறியா இல்லையானா கடிச்சு அப்படி பண்ணி எவனாவது எடுத்துட்டு போகிறேன். என்ன இதுக்கு அழகா வசதி இல்லைனாலும் ஒரு பையனை, வசதி இல்லாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்று போட்டு அந்த சொத்தை அதுக்கு அனுபவிச்சுட்டு போகுது. சொத்தா எக்கச்சக்கா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும். என்ன அப்படியாவது பண்ணியிருக்கலாம்ல. ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளையா, வசதி இல்லாதவனா இருந்தாலும் வீட்டோட மாப்பிள்ளைய பார்த்து வச்சுக்கிட்டு நடத்தி இருக்கலாம்ல. அவங்களாம் இங்கே நிறைய இப்படிதான் போகுது நம்ம சமுதாயம். அதே இந்த ஆட்சி வந்துச்சு, நாளைக்கு எவனாவது ஒருத்தன் அந்த பொண்ணை பிடிச்சி ஒத்துக்கலாம் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு எவனாவது பண்ண போறேன், அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்களும் வயசானவங்க, அதவருக்கே 70-75 வயசு இருக்கும், அந்த ஆட்சிக்கே 75-70 வயசு இருக்கும். எத்தனை நாள் இந்த பிள்ளைய காத்துட்டு உட்காந்துருப்பாங்க? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. நம்ம இல்லாதவங்க கூட யோசிக்கிறோம், இருக்கவங்க யோசிக்கவே மாட்டேங்கிற. அப்ப அவங்கள பணம் கண்ணு மறைக்குது. இல்லை அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த பொண்ணு மாதிரியே இன்னொருத்தவங்க ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிறதுக்கு அந்த பொண்ணு விரும்பலையோ, இல்லை அவங்க மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு விரும்பலையோ, ஏதோ ஒரு பந்தம், ஏதோ ஒரு இது அவங்களுக்கு தடுக்குது. அதனால தான் அவங்க அந்த செயலை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நம்மளுக்கு ஏதாவது பிடிக்காத செயலாக இருந்தால் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. வாழ்க்கையோட நீதி என்ன? ஒரு பிள்ளை படிக்கணும், பிள்ளை பிறக்கணும், தவறணும், படிக்கணும், அப்போ அதுக்கப்புறம் படிப்பு முடிச்சதுக்கப்புறம் காலேஜ் படிக்கணும், காலேஜ் முடிச்சு வேலை பார்க்கணும், வேலை பார்த்துக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிள்ளை பிறக்கணும்,
புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அதுகளுக்கு கல்யாணம் பண்ணணும். இதானே வாழ்க்கையோட முறையே. தலைமுறையா அப்படித்தானே போயிட்டு இருக்கு. அதுல இருந்து இவங்க எப்படி மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்? இல்லை மம்மி, அவங்க ஆரம்பத்திலே மாறிட்டாக. அதை திரும்ப அந்த கரெக்டான ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியல அவங்களால. நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க. பணம்னு பணத்தை வச்சுக்கிறாரு. அது வாழ்கிற வரைக்கும் நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு இருக்கலாம், இதை வச்சுக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு அதை கொடுக்கலாம், இதுக்கு இதை கொடுக்கலாம், ஊருவா சுற்றலாம் காரை போட்டுக்கிட்டு. அதெல்லாம் ஒரு வாழ்க்கைய? வாழ்க்கைங்கிறது 90% நம்மள மாதிரி ஏழை மக்கள் என்ன தெரியுமா வாழ்க்கைன்னா, குடும்பம், 2 பிள்ளைய, நம்ம வயசானதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய பெருசாயிரும், அந்த பிள்ளைய நம்மளை பாத்துருங்க. என்ன, அதுதான் வாழ்க்கையோட ஒரு சங்கிலி. வாழ்க்கையோட சங்கிலிங்கிறது அதுதான். நீ சொல்ற மாதிரி இது கிடையாது சங்கிலி. பணம் வந்து தேவைக்கு வேணும். அவங்க எல்லாம் இப்ப அதீத பணம் வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்றாங்க? அப்ப என்ன அர்த்தம்னு எனக்கே புரியல. நம்ம இல்லாதவங்க கல்யாணம் முடியலன்னு கவலைப்படுறோம். பொன்னியாச்சி இன்னைக்கு சொன்னிச்சு என்கிட்ட, அதனால இப்ப சொல்றேன் நான். அது ஞாபகம் நீ அந்த ஆட்சி கால் பண்ணேன். அந்த ஆட்சி சொன்னிச்சு, என்னாச்சு முருகப்பண்ண மகளுக்கு கல்யாணம் பண்றாரா இல்லையா அப்படின்னுச்சு. தெரியல ஆச்சு அப்படின்னு. அவங்க 2 பேரும் செத்து போனானா இந்த பிள்ளைகிட்ட சொத்தை பூரா கையெழுத்து வாங்கி போட்டு எடுத்துட்டு அவங்க இந்த பிள்ளைய கொண்டு போறாங்க எவனாவது. அவ்வளவுதான். பெத்தவங்க யோசிக்கலனால அந்த பிள்ளையாவது யோசிக்கணும். அந்த பிள்ளைய யோசிக்கல. வாழ போகிறதா தானே. அப்பா அம்மா என்ன பண்ண போகிறாங்க? கல்யாணங்கிறதுலாம் அந்த ஏஜில் ஓரளவு நடந்துதே ஆகணும். அதெல்லாம் ஒரு நியாயமான ஒரு இதுதான். ஆமாம், அது நம்ம பேசி நடக்காததுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. என்ன, அது வேறு விஷயம். அதுக்கு நம்ம இடிச்சு கொள்ள முடியாது. நம்ம பேசிக்கிட்டு இருந்துக்கு நடக்காதுலாம். மற்றபடி அவங்க நடக்கிறவங்கலாம் கல்யாணத்தை ஏதோ ஒரு இல்லாதவனை பத்து கட்டி அவனை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிட்டு 2 பிள்ளைய, அந்த பிள்ளைய 2 பிள்ளைய பெற்றுச்சுன்னா அதுவும் பேர பேத்தி தானே, அதுவும் ஒரு ரத்தம் தானே. அந்த பிள்ளைய அனுபவிச்சுட்டு போகுது சொத்து பத்த. அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாரு. அவங்க தான் இந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதே ஏன்னு தான் கேட்குறேன். தெரியல, அவங்க இன்னொருத்தங்களை உள்ள விடுறதுக்கு விரும்பல மம்மி. அவங்க உள்ள விடுறதுக்கு விரும்பலாமா? அவ்வளவு சுயநலமா இருக்காங்க. பாதி பணக்காரங்க இப்படித்தான் மம்மி இருக்காங்க, சுயநலமா இருக்காது. இந்த இன்னைக்கு சைத்தன்யா கூட அந்த கேட்டகிரி தானே. ஆமாம், 300 பவுன் கொடுத்துட்டாங்க, இன்னும் 200 பவுன் கொடுத்தாதான் நீ சரி. அப்படி பணத்தை வச்சுட்டு தான் என்னதான் பண்ண போறாங்க எல்லாரும்? 70 வருஷம் 80 வருஷம் அதுக்கு மேலே யாரும் ஆக்டிவா இருக்க போறதில்ல. இருந்தா கூட என்ன, உயிரோடு இருந்தா கூட யாரும் ஆக்டிவா இருக்க போறதில்ல 80 வயசுக்கு மேலே எல்லாம். நீ ஒரு உதவி செஞ்சாதான் நான் இருக்க முடியுங்கிற நிலைமை தான். இதுல இந்த பணத்தை இவ்வளவு கட்டி வச்சுக்கிட்டு என்னத்தை பண்றாங்க? 60 வயசு 70 வயசு வந்தாலே தாத்தா பாட்டின்றாங்க. முடி நரைச்சு போனாலே ஆமா தாத்தா இங்க வாங்க, பாட்டி இங்க வாங்க அப்படின்றாங்க. என்னன்னு புரியல ப்ரோ. அது வரைக்கும் தான் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. பணக்கார மட்டும்தான் யோசிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லாதவங்க யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல 90% வசதி இல்லாதவங்க தான். 90% இல்ல, ஒரு 80%, ஒரு 20% வசதியானவங்கன்னு வச்சுக்க. 80% காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணி காலாகாலத்துல பிள்ளைகளை பிறந்து காலாகாலத்துல எல்லாம் நடந்துருது. அடுத்த ஜெனரேஷன் உருவாயிடுது. என்ன, இதே இந்த பணக்காரர்கள் தான் நிறைய பேர் இப்படியே வச்சிருக்காங்க பிள்ளைகள். ஏன்னு எனக்கே புரியல. அதாவது வயசுல அது நடக்கணும். ஆமா, நம்ம முயற்சி பண்ணி நடக்கலைன்னா அது வேறு விஷயம். அதையுமே ஒரு சிலர் எப்படியோ சக்ஸஸ் பண்ணிடுறா. முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அது நேரம் வரையில ஏதாவது ஒரு நேரம் வரையில கிளிக் ஆகுது. அதனால தான் சொல்றாங்க இந்த முயற்சி திருவினையாகும். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் சக்ஸஸ் பண்ணலாம். ஆமாம், இந்த சாந்தாமுத்து அந்த பையன் இதுக்கு அவங்கெல்லாம் 680க்கு 594 போவான் மார்க். அவன் +2 முடிச்சிட்டானா? என்ன இப்போ ரிசல்ட் சொல்கிறியா? இப்போயே வந்துருக்கும்ல? எப்போ வந்தது இருக்கு, இன்னைக்கு வந்துச்சு எனக்கு வீடியோ. அவனுக்கு காலேஜில் சேர்த்துட்டாரு. ஓ, அப்படியெல்லாம் இருக்கு பாரு சமூகம். பணம் தான் பெருசுட்டு
ஒருத்தருக்கும் மனசில் நினைக்கிறது தானே மம்மி. மனசில் நான் இப்போ பணம் பெருசில் நினைச்சேன்னா எல்லாரும் விட்டு கொடுத்து போயிடுவேன். மனசுல நினைக்கிறது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நினைக்கணும். நம்ம சமூகத்தோட ஒத்துதான் வாழ முடியும், புரியுதா? ஆமா ஆமா. சமூகத்துல இருந்து விலகி எல்லாம் யாரும் வாழ முடியாது. அப்படி வாழணும்னா காட்டுக்குள்ள வாழணும், வேற எங்கேயாவது வாழணும். ஆமா ஆமா. சமூகத்தோட ஒத்துதான் வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப சமூகத்தோட என்னென்ன எல்லாரும் பண்றாங்களோ அதை நம்மளும் பண்ணித்தானே ஆகணும். இப்போ 100 பேர் ஒரு சாமி வருது தேங்காய் உடைச்சாங்கன்னா நம்மளும் உடைச்சுதான் வேணும். நம்மளும் உடைக்கதான் வேணும். அது சாமி வர்றது உடைக்கதான் வேணும். நாங்கள் தேங்காயெல்லாம் உடைக்க மாட்டோம், மாலை தான் போடுவோம். அப்படின்னா யாராவேன் அப்படிங்கிற மாதிரி புதுசாக பார்க்காம எல்லாம். இன்னொரு பொண்ணு சொன்னேன் பாரு, பொண்ணு அந்த பொண்ணு வந்து பெரிய பணக்காரலாம் அவங்க. அந்த பொண்ணுக்கு 45 வயசுலாம் என்னமோ ஆயிடுச்சான். ஆனா பொண்ணு பார்த்தா சூப்பரா இருக்கான். அது எது பெரிய கம்பெனில எல்லாம் ஷேர் ஹோல்டரா இருக்கும். அதெல்லாம் நமக்குலாம் ஒத்து வராது. நம்ம பார்த்தாலும் அதெல்லாம் ஒத்து வராது. என்னென்ன மம்மி நறுக்கிருக்கீங்க? இந்த வெங்காயம் தக்காளி இதில் வச்சுருக்கேன். வெங்காயம் தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கக்கூடாது, வெள்ளைப்பூடு வெங்காயம் வச்சா இதாயிருமா, கேன்சர் வந்துடுமா. அதனால இது டப்பாவை தூக்கி அங்கேயே வச்சுக்குவோம். இது ரெண்டையும் தக்காளி சுண்டக்காய் தக்காளி இந்த கருவாட்டில் எறும்பு வைக்குதான்னு தெரியல. கருவாட்டை எடுத்து கீழணும், கிழிச்சு வைக்கணும், தலையை மட்டும் கீழணும். பாத்திரம் இருக்கா? பாத்திரம் ஏதாவது கவரில் போட்டுருக்கோம். இல்லை தெரியுமா தலையை? கிள்ள தெரியும். இன்னும் தலைன்னு ஒன்று தெரியுமில்ல, அதில் கிள்ள வேண்டியது. இது எவ்வளோ கம்மி வாங்கினீங்க கருவாடு? இது 20 ரூபாய் என்னமோ. இங்கே காட்டுங்க. 30 ரூபாய் என்னமோ. அந்த 30 ரூபாய் என்னமோ கூட தான் கருவாடு. இதோட தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதை பார்த்தோம். இங்கே பாருங்க கைஸ், இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கருவாடு. எனக்கு இந்த கருவாடு சமைக்க தெரியாது. ஒரு நாள் கொஞ்சமாக சமைச்சு பார்ப்போம். கொஞ்சோண்டு மட்டும் சமைக்க போறீங்களா? இல்லை, இது எல்லாத்தையுமே சமைக்கணும். அதுவே கொஞ்சம் தானே. தலையை கிள்ளும் செய்முறை பார்க்கலாம். தலை கிள்ளி தான் இருக்கும் போல. அப்படியா? ஆனால் இதில் முள்ளெல்லாம் இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இத்தினுண்டா தானே. காஞ்சி போயிருக்கு. முள் இருந்தாலும் அது குத்தாது. நம்ம ரொம்ப நாள் பட்ட புண்ணை எப்படி இருக்கும், தட்டி விட்டா போயிடுற மாதிரி. காய வச்ச மீன் கருவாடையும். ஆமாம். ஆனால் கருவாடு ஸ்மெல் வருது. ஸ்மெல் வருது. கட் பண்ண இல்லை. நல்ல உப்புல போட்டு வாட்ட வச்சுப்பா. அவ்வளோ அந்த உப்பு மீனும் சேர்ந்தே தான் இந்த ஸ்மெல் வருது. இது நல்லா கழுவணும். சுடு தண்ணி ஊற்றி கழுவுனா கரைஞ்சி போயிருந்தோம். பச்சை தண்ணியிலே கழுவ வேண்டியது. சட்டியில் போட்டு வச்சுக்கணும். அதில் இருக்கிறதே கொஞ்சோண்டு தான் சதை. அதுவும் கரைஞ்சி வச்சுன்னா அப்புறம் முள்ளை தான் நீங்கள். பள்ளிக்கு நம்ம உங்கள் அம்மா வீட்டில் கருவாடு செஞ்சுருக்கீங்களா? கருவாடு செஞ்சுருந்தா எங்களுக்கு பழக்கம் இருக்குங்க. அதெல்லாம் செஞ்சு. உங்கள் மாமியார் வீட்டில்? மாமியார் வீட்லேயும் எனக்கு தெரிய செஞ்சதில்லை. அது மட்டன் குழம்பு தான் வைப்பாங்க. சிக்கன் அதெல்லாம் எடுப்பாது. இதை வச்சுக்கிட்டே நிறைய பேர் கஞ்சி குடிச்சுடுவாங்க. நிறைய கருவாடை வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே. ஆனால் ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. இந்த ஒரு சிலர் என்னென்ன இந்த வலிக்காமல் இருக்கிறதான் சாப்பிடுவாங்க. மட்டன் வந்து குத்தாது, மீன் வந்து தொண்டையில் குத்திடும். மீன் சாப்பிட மாட்டாங்க, இது கருவாடு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் கூட சாப்பிட மாட்டாங்க, அது கூட எலும்பு கொஞ்சம் குத்தும். மட்டனை விட சிக்கன் மட்டன் இதுதான் சாப்பிடுவாங்க. எக்கு நிறைய சாப்பிடுவாங்க. எக்கு நல்லதுங்கிறாங்க. இப்போ முன்னாடி எக்கையும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இப்போ இனிமேல் எக்கு நல்லதுங்கிறாங்க. இப்போ பால் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. பால் ரொம்ப கொடுக்கக்கூடாதுங்க. பசும்பாலாக இருந்தாலும் இந்த பால். ஏன் தெரியல, அதில் என்னவோ எதுவும் இருக்கா. அதுலேயும் ஏதோ கலப்படம் கலப்படம் பண்ணுறாங்க. அது மடியில் தானே கறக்கலாம். ஆமாம்.
பால் விலையே எங்கேயோ போகுது அப்பா. இப்போ நீங்கள் என்ன லிட்டர் கொடுக்குறீங்க? நீங்கள் 40 ரூபா. 40 ரூபா. எல்லா இடமே 40 தான் போல். ஆமாம். ஆனால் தென்னர் சொன்னார் எப்போவுமே அவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கையில் தண்ணி ஊற்றாமல் கொடுக்க மாட்டாங்க. அதே அவங்க வீட்டில் மாடு இருக்க. அவங்க வீட்டில் மாடு இல்லை, அவங்க வாங்குறாங்களாம். தண்ணி ஊற்றி தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தருவாங்களாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. எவ்வளோ தான் லிட்ரு? 40 தான் நினைக்கிறேன். எல்லா இடமுமே ஒரே மாதிரி தான். இங்கெல்லாம் இப்போ 45 சொன்னா முன்னாடிலாம் 45 தான் கணக்கு பண்ணி கொடுத்தோம். இப்போதான் 40. ஓ, இன்னும் அந்த பக்கத்து பிள்ளைகிட்ட 50 ரூபான்னு சொல்லியிருக்கா. இவ இந்த கருப்பி நம்மளால வாங்குறவங்க அந்த பிள்ளைகிட்ட 50 ரூபான்னு முன்னாடி சொல்லியிருக்கா. அவங்க 50 ரூபா கொடுத்தாரு, நான் தான் 45 ரூபா கொடுத்தேன். ஓ, அவங்களும் வாங்கினாளா? முன்னாடி வாங்கினாங்க. பேசாமல் எல்லாத்துக்குமே நம்மள்கிட்டே பொருள் இருந்தால் சரியாக இருக்கும். ஆனால் அது பார்க்க முடியாது. மாடெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஆமாம், அதுக்கு இலை தலையை கொண்டே போடணும், வைக்கல் போடணும், சாணி அள்ளணும். ஒரு உயிரை வச்சுருக்கோம்னா அதுக்கு உண்டானது செய்யும். ரெண்டாவது அதெல்லாம் பார்த்த உடனே பார்க்க முடியும். புதுசாலாம் பார்க்க முடியும். ஆனால் முத்துக்குமார் ஜல்லிக்கட்டு காலை மாதிரி வளர்க்குற மாதிரி வளர்ப்பாப்புல. 2 மாட்டு வண்டியே வச்சுருந்தாங்க. அவங்களாம் சிட்டியார் மாதிரியே இருக்க மாட்டார். அவங்களாம் சிட்டின்னே சொல்லவே முடியாது. நான் அவன் உழைச்சாலும் ஒய்ஃபை நல்லா வச்சுருக்கேன். இனிதாக வசதிக்கும் நல்லா இதையாக தான் ஜபிக்கும். கருவாடு அங்கே பூனை நாட்டில் நிறைய கிடைக்கும் போல. கருவாடு, மீன், சிக்கன், முட்டை இதுதான் நிறைய சமைக்கும். எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்க. அது மாதிரி கேப்ப இட்லி, வரகு இட்லி, அதெல்லாம் பண்ணது நிறைய. அதெல்லாம் எப்படி இது ரெடிமேடாக இருக்குமா இல்லை? இல்லை, அதுவே ஊற வச்சு அரைச்சிக்குது மிக்சியில். அரைச்சி சூடு பண்ணு. அந்த பிள்ளைய போய் கமெண்டில் கேட்டிருக்காங்க, அக்கா நீங்கள் வந்து மாமியார் மாமனாரோட இல்லாதனால தான் நீங்கள் இப்படிலாம் நல்லா யூடியூப் எல்லாம் போடுறீங்க அப்படின்னு. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன்னு பொறாமையில் கேட்டுருக்கீங்க. அது என்ன சந்தோஷமா இருக்குது? அது எல்லாம் இந்த ஏரோப்ளேன் ஃப்ளைட்டு கூட அது அவ்வளோ தூரம் இருக்குன்னு அவங்களுக்கு மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு அவங்களால போட முடியலைங்கிற இது ஆதங்கத்தை எப்போவுமே நல்லவங்களதான் இந்த கொஸ்டின்லாம் கேட்குதுங்க. இந்த பாடாவது அவங்களுக்குலாம் எதுவுமே கொஸ்டின் கேட்க மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. நல்லவங்களதான் ரொம்ப சோதிச்சு பார்க்குறாரு. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை. அந்த பிள்ளை மூஞ்சியை பார்த்தாவே தெரியும். நான் சொல்லிட்டே தெரியும் மூஞ்சி பார்த்தாவே தெரியும். அதை போய் 102 கொஸ்டின் கமெண்டில் கேட்டு கலந்து நறுக்கியாச்சா மம்மி? நறுக்கியாச்சு, அது சுத்தம் பண்ணியாச்சு. நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் தோசை ஊற்றி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. இனிமேல் வேணால் கொஞ்சம் சாதம் இருக்காது, தாளிக்கணும். மத்தியானம் வடிச்சு சாதம், தயிர் சாதமாக தாளிச்சிட்டு சாப்பிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரி மாத்திரேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே திரி மாற்றிக்குவேன், மாத்திரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.